வணக்கம் நேர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போறது அகத்தி. இதனோட தாவர பெயர் சயின்டிபிக் நேம் என்னன்னா செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா. இப்போ அகத்தியில வெள்ளை பூவுடைய அகத்தி, சிகப்பு பூவுடைய அகத்தி, இந்த இரண்டு ஸ்பீசிஸ் இருக்குங்க. இப்போ இதுல எந்த ஒண்ணு கால்நடைகளுக்கு சிறந்த பசுந்தீவனம் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கக்கூடிய பதிவு தாங்க. இந்த வீடியோ வந்து ஷார்ட்டா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க. இது மாதிரியான அப்டேட் கிடைக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல விதை வந்து சிகப்பு பூவுடைய அகத்தியா இருந்தாலும் சரி, வெள்ளை பூவுடைய அகத்தியா இருந்தாலும் சரி, இது இரண்டுக்குமே விதை வேற வேற தாங்க. இருந்தாலும் விவசாய மத்தியில இதை மார்பாலஜிக்கலா அதை ஒப்பிட்டு கண்டுபிடிச்சு அதை நம்ம நடவு பண்ண முடியாது. அதனால விதைகளை பத்தி அதாவது விவசாய மத்தியில வேறுபடுத்தி பார்க்க முடியாதுங்க. அடுத்ததா அதாவது வெள்ளை பூவுடைய அகத்தியை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வெள்ளை பூவுடைய அகத்தி பயிர் மாதிரி 2 அடி இடைவெளிக்கு நம்ம நடவு பண்ணிட முடியுங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு 4 மாதத்திலேயே முதல் ஈல்டு வந்து கிடைச்சிடும். அடுத்தது மாதத்துக்கு ஒரு முறை நீங்க கண்டினியூ வந்து நீங்க கட் பண்ணி ரெகுலரா நீங்க ஈல்டு எடுத்துட்டே இருக்கலாங்க. இதனோட ஹைட் லெவல் நீங்க விட்டீங்க அப்படின்னா 15 மீட்டர் உயரம் கூட வருங்க அதிகபட்சமா. இல்ல எனக்கு வந்து பயிர் மாதிரி என் ஃபீல்டில் நான் நடவு பண்ணிக்கிறேங்க அப்படின்ற விவசாயிகள் இருந்தீங்கன்னா நீங்க அந்த நுனியை வந்து நீங்க ஒரு 6 அடி 5 அடிக்கு வந்து நீங்க நுனியை கட் பண்ணிட்டு அதை சிறப்பு மாதிரி பயிர் மாதிரி உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். இதுல அதிகப்படியான பசு தீவனம் வந்து ரெகுலரா கிடைக்குங்க. இதனோட லைஃப் சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா 7 வருடத்துக்கு குறையாம உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்றத இந்த வெள்ளை பூவை பத்தி நம்ம மேஜரா சொல்லிட்டோம். அடுத்ததா சிகப்பு பூவுல என்னன்னா இது அந்த மரம் மாதிரி தாங்க ஷேப் வரும். அதே மாதிரி இது பயிர் மாதிரி நம்ம ஒரு ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. ஆனா முதல் அறுவடை உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மாசத்துல இருந்து 7 மாசம் வரைக்கும் வந்து அதுக்கான டைம் டியூரேஷன் எடுத்துக்குங்க. இந்த சிகப்பு பூல மனிதர்களுக்கு தேவையான மெடிசனல் வேல்யூ வந்து கொஞ்சம் கூட தாங்க இருக்குது. ஆனா வந்து இது இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆகி வராதுங்க. அடாப்ட் ஆகி வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில நோய் தாக்குதல் இந்த சிகப்பு பூவுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தன்மை குறைவுதாங்க. அடுத்ததா சிகப்பு பூவுல நீங்க அந்த ஒரு அந்த ஈல்டு வர டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் பீரியடா இருக்குதுன்றது நிறைய விவசாயிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது ப்ராக்டிக்கலான ஒண்ணுங்க. அடுத்ததா இந்த சிகப்பு பூவுல உங்களுக்கு கால்நடைகளுக்கு இது பெட்டரா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இதுவும் பெட்டரா தாங்க இருக்கும். ஆனா இதுல ஈல்டு கம்பேர் வித் இந்த ரெட்ல இருக்கிற அதாவது ஒயிட்ல இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு இதுல கொஞ்சம் குறைதளவுல தாங்க கிடைக்கும். அடுத்தது இதுல அந்த டியூரேஷன் அந்த மரம் மாதிரி ஷேப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கிட்டத்தட்ட 7 வருடம் வரைக்கும் சேம் அதே மாதிரி கிடைச்சிருங்க. இதை வந்து செடி மாதிரி மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும்போது விவசாயிகள் கண்டிப்பா வந்து இது சிரமமா ஃபீல் பண்ணுவீங்க. அது மாதிரி இதை அந்த செடி மாதிரி மெயின்டைன் பண்றவங்க பாத்தீங்கன்னா அந்த சிறப்பு மாதிரி மெயின்டைன் பண்றது உங்களால ஒரு 3 to 4 வருடம் வரைக்கும் தாங்க மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த கிராப் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த சிறப்பு மாதிரி செடி மாதிரி உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. சடனா அதுக்கப்புறம் மரம் மாதிரி ஒரு தோற்றத்துக்கு மாறுபட்டுருங்க. அதுக்கு அந்த தண்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியான ஒரு நிலைக்கும் அந்த தண்டு ரொம்ப பெரிதளவுலையும் காணப்படும் அப்படின்றதுனால இப்போ இந்த வீடியோவோட முடிவுல கால்நடைகளுக்கு எது சிறந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். கால்நடைகளுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதும் அந்த பூச்சி தாக்குதல் வந்து குறைந்த அளவுல இருக்கிறதும் அது மாதிரி இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா வெள்ளைப்பூ அது செடி மாதிரி ப்ராப்பரா அதிகப்படியான ஈல்டு உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படின்றதுனால வெள்ளைப்பூவை விவசாய மத்தியில அதுவே நீங்க கால்நடைகளுக்கு பயன்படுத்தினா போதுமானதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுல புரோட்டீன் கண்டென்ட் பாத்தீங்கன்னா 2லயும் ஒரே மாதிரி தாங்க. ஃபைபர் கண்டென்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2லயும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஸோ விவசாயி ஆகிய நீங்க வெள்ளைப்பூவை சூஸ் பண்ணா உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்றத இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி நேயர்களே.